மிக முக்கிய நிகழ்ச்சியான ஒரு ஆன்மீக விருந்தாகிய ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற தலைப்பிலே பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் நமக்கு ஒரு சிறப்புரையை கொடுக்க இருக்கிறார்கள். பழனிச்சாமி ஐயாவை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இருப்பினும் ஒரு சில வார்த்தைகளை கூறி அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். பழனிச்சாமி ஐயா அவர்கள் ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை வேதாத்திரியமும் மகாபாரதமும், வேதாத்திரியமும் ராமாயணமும், வேதாத்திரியமும் பகவத்கீதையும் மற்றும் வேதாத்திரியத்தை பல இதிகாசங்களுடன் ஒப்பிட்டு மிக ஆழ்ந்த கருத்துக்களை எளிமையாக சொல்வதில் மிகுந்த வல்லவர். அதனையும் நல்ல எடுத்துக்காட்டுகளுடன் நல்ல உதாரணத்துடன் கோர்த்து சொல்லுவதில் மிக வல்லவர். அதே போல போன முறை அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றினார்கள். ஆழ்ந்த கருத்துக்களை, ஆழ்ந்த தத்துவங்களை மிக எளிமையான முறையில் அனைவரும் புரியும் வகையில் சொல்லுவதில் அவருக்கு நிகர் அவரே. அதனை என்று கூறி அவரை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த குவைத் மங்காஃப் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாகவும் சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாகவும் வரவேற்று அவரை அன்போடு இந்த உரையை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கல? நல்லா கேக்குதுங்க, கிளியரா இருக்குங்க. உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு கடைசியில, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஓ, ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம் ஐயா, ஆரம்பிச்சிடலாம். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக இந்த இணையதள வகுப்பிலே இணைந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்த கருத்துக்கள்ல நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை கருத்து என்றால் இந்த சனாதன தர்மம் என்று குறிப்பிட்டேன். அதாவது ஹீனோதீசம் என்று சொல்வார்கள். worshipping one God without denying the existence of others God. அதாவது நான் ஒன்றை வழிபடுகின்றேன், மற்றவர்கள் அவர்கள் பிடித்த வடிவங்களிலே வழிபடுவதிலே எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று எல்லோருடைய உணர்வுகளையும் நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைக்கு சனாதன தர்மம் என்று பேர். எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற தர்மம். பிறகு அது காலத்தால இந்த வாழ்வியலோடு வழிபாட்டு முறைகளும் இணைந்து வந்தன. பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகான்கள் அவதரிப்பாங்க. அதை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்கு சிரமமில்லாத இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த பகுதிக்குள் சிந்தனையில் உயர்ந்தவரை தேர்ந்தெடுத்து இயற்கையே அவர்கள் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டுகிறது. அப்படி உணர்ந்தவர்களை கைப்பிடித்து மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை லகுவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி தோன்றிய காலகட்டங்கள் நம்ம அறுதிட்டு பேச முடியாது. நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தத்துவங்கள், கொடுக்கக்கூடிய ஓமானங்கள், ஆதாரங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம நிரூபிக்க முடியாது. உதாரணமா, ஒரு காலத்தில் இமயமலை தண்ணிக்குள்ள இருந்ததுன்றாங்க. இந்த பக்கம் லெமுரிய கண்டம்னு சொல்லி அந்த
தென்குமரி அதுக்கு கீழே இருந்தது அப்படின்றாங்க. அப்ப இயற்கையின் அமைப்புல அந்த லெமுரியா கண்டம் எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. ஒரு நாடு கிடையாது, ஒரு கண்டமே தண்ணிக்குள்ள போக, தண்ணிக்குள்ள இருந்த மலைப்பகுதி மேல இமயமலையாக வந்துச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த லெமுரிய கண்டத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன இருப்பாங்க? இப்பவும் பாருங்க, பல இடங்கள்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து புதைப்பொருள் ஆராய்ச்சின்னு செய்வாங்க. இங்க ஒரு நகரமே இருந்ததுக்கான அடிச்சோடு இருக்குது அப்படின்றலாம் ஆதாரங்கள் எடுத்து காட்டுறாங்க. இதுல மறைந்திருக்கும் உண்மை என்ன அப்படின்னா, எந்த நகரமும் எந்த மனித குலமும் பூமிக்கு உள்ள வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்ப இன்றைக்கு புதைந்திருக்கின்ற இந்த நகரம் ஒரு காலத்தில் பூமிக்கு மேலதான் இருந்திருக்கணும். இது போல இயற்கை சீற்றங்களால், நிகழ்வுகளால் மாற்றம் நிகழ்கின்ற போது அந்த தலைமுறை அடியோடு போயிருக்கலாம். அதுல மிச்சம் மீது வந்தவங்க மற்றோடு கலந்திருக்கலாம். இப்படி நிறைய இயற்கை நிகழ்வுகள் நடந்ததுனால நாம் எதையுமே இதுதான் என்று அறுதிட்டு பேச முடியாது. அது தெளிவா உணர்ந்தவங்க அது ஆணித்தரமா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம காலத்துல உள்ளதை வேணா நம்ம அத்தாச்சியா சொல்ல முடியும், அதுவும் நமக்கு தெரிந்ததுதான் சொல்ல முடியும். நாம் பார்க்காததை கேட்காததெல்லாம் நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம மற்றடைய கருத்துக்களை கேட்டு படித்து நாம் ஒரு கருத்து உருவாக்கி கொள்வதுதான். அதனால நமக்கு இயற்கை உண்மைகள் தெரிய வேண்டும் என்றால் ஒரே வாய்ப்பு என்ன தெரியுங்களா? டெல்டா ஃப்ரீக்வன்சி தான். தியானத்தின் மூலமாக மனதை நுண்மை நிலையில் கொண்டு போனா எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடந்த சரித்திரமாக இருந்தாலும் அதை நாம் அகக்காட்சியாக பார்க்க முடியும். அப்படி பார்த்து தெளிந்தவர்களில் ஒருவர் தான் நம்முடைய மகரிஷி அவர்கள். மகரிஷி என்ன சொல்றாங்க? அந்த கலந்ததெல்லாம் விட்டுடுங்க, அது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் துன்பம் இல்லாம வாழ முடியுமா? இத பாருங்க. அப்படி வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும், மனசுக்கு நிம்மதி வேணும், வீட்டுக்கு வசதி வேணும், ஆத்மாவுக்கு வாழ்ந்தேன் என்ற திருப்தி வேணும். இதுக்கு தகுந்த விஷயங்களை, தகுந்த பயிற்சிகளை, தகுந்த விளக்கங்களை அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவார். பூமியில் இருக்கிற தங்கத்தை எடுத்து கண்டுபிடிச்ச ஒருத்தன், அதை எடுத்து நகை செய்ய முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு நகை செஞ்சு கடையில விற்கிறாங்க. நமக்கு தங்க நகை வேணா போய் நேரம் வாங்கி போக வேண்டியதானே? இல்ல நான் போய் கோலா சுரங்கத்துல இறங்கி தங்கத்துல எடுத்து நானே அதை ப்ராசஸ் பண்ணி தங்கமா மாத்தி நானே அதை ஆபரமா செஞ்சு அப்புறம் தான் நான் போட்டுக்குவேன்னா இது சாத்தியமாகுமா? இது மாதிரி சரித்திரங்கள் அது நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியவை அல்ல. அதனால இன்றைய வாழ்க்கைக்கு நம்மை லகுப்படுத்திக் கொள்வதற்கு என்ன தேவையோ அதோட நம்ம நிறுத்திக் கொள்ளணும். அப்போ என்ன உண்மை நமக்கு சில தேவையா இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்ற மத கருத்துக்கள், அதுல இருந்து விடுபடுவதற்கான ஒரு தெளிவு இருந்தா போதும். அதான் இந்த சப்ஜெக்டுடைய நோக்கமே அதுதான். சனாதன தர்மத்திலிருந்து பிறகு வந்த போது அங்க யூத மதம் ஒன்று தோன்றியது. பிறகு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பௌத்தம், சமணம், இதான் இந்தியா முழுவதுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததாக சரித்திரத்தை பேசுறாங்க. ஆதிசங்கரர், புத்தர் பிரான், மகாவீரர், சாக்ரட்டிஸ், இவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த ஞானிகள். புத்தரும் மகாவீரரும் போதித்த கருத்துக்கள் எல்லாம் ஒண்ணுதான். புத்தர் என்ன சொல்றாரு? அன்புதான் உலகமாக சக்தி. மகாவீரர் என்ன சொல்றாரு? அகிம்சையை பின்பற்றினா போதுன்றார். அப்ப அகிம்சையை பின்பற்ற வேண்டும் என்று யார் சொல்ல முடியும்? தெய்வத்தை உணர்ந்து, தெய்வ நீதியை உணர்ந்து, அந்த தெய்வ நீதியின்படி இணைந்து வாழ்ந்தால் நமக்கு எல்லா வகையில் நன்மைகள் தேரும்
அப்படி உணர்ந்தவரை தானே நமக்கு வாழ்வியலை வகுத்து சொல்ல முடியும். அப்படி வகுத்த போது எந்த ஜீவனுக்கும் துன்பம் தரக்கூடாது. அடிப்படை கோட்பாடு எந்த மனுஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஜீவனுக்கும் துன்பம் தரக்கூடாது. அதுதான் மகவர் போதித்தாரு. சிறு குற்றுயிர் கூட நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது. அதான் வாயில எப்பவுமே நம்ம இப்பதான் மாஸ்க் காட்டுறோம், அவங்க எப்பவுமே மாஸ்க் கட்டியிருப்பாங்க. நடக்கும்போது தரையை கூட்டிக்கிட்டே நடக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஏதோ எறும்பு மாதிரி சின்ன ஜீவன் இருக்கும், அது கால் பட்டு செத்து போய்விட கூடாது, அதெல்லாம் கூட்டிக்கிறோம். வாயில விடக்கூடிய காற்று, மூச்சு காற்றும், சுவாச இது வாயில வரக்கூடிய காற்றும் இந்த காற்றில உள்ள நுண்ணுயிர்களை பாதிக்கும். அது கூட பாதிக்க கூடாதுக்காகத்தான் மூக்கும் வாய் சேர்த்து மாஸ்க் கட்டிட்டாங்க. சோ இப்படி ஒரு ஜீவாரண்யத்தை மையப்படுத்தியது மகாவருடைய சமண மதம். புத்தனும் அதே தான் சொல்றார். அன்பை அறிந்து விட்டால் எல்லா ஜீவனுக்கு மேலேயும் கருணை தானே வரும். அதனால் அன்பை அறியக்கூடிய வழி என்ன? தியானம். அந்த வழியை புத்தர் கொடுத்தார். அப்ப இதை ஏற்றுக்கொண்ட மக்கள் சனாதன தர்மத்துல எந்த விதமான வழிபாடு இருந்ததை தவிர விளக்கங்களோ பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்களும் கிடையாது. இப்ப மகான்கள் தோன்றி அவருடைய கருத்தை போதிக்கின்ற போது உடனே மக்கள் ஒரு புது பிராண்ட்னா போய் கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்டு அதனால் நன்மை பெறுகின்ற போது, ஓ இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு, இதை நான் பின்பற்றுகின்ற போது நமக்கு நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு புரிந்து கொண்ட போது அவரை தொடர்ந்து அதை அப்படி பரப்பி கொண்டு வர்றாங்க. அப்படி பரப்புகின்ற போது நான் இன்னாருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறேன் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் புத்தருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன போது அந்த வகுப்புக்கு புத்த மதம் என்று பெயர் வந்தது. நான் கிறிஸ்துவுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன போது அந்த வகுப்புக்கு கிறிஸ்தவ மதம் என்று பெயர் வந்தது. நான் நபிகளுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன போது அந்த வகுப்புக்கு இஸ்லாம் என்று பெயர் வந்தது. அதே போல சமண மதம் இதுல எப்படி சிதைந்தது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சமணத்துல ஜெயின் ஸ்வேதாம்பர், ஜெயின் திகம்பர் அப்படின்னு 2 பிரிவு இருக்குங்க. ஒன்று அந்த மகாவீரரை நிர்வாணமாக வழிபடுவது, இன்னொன்று அந்த நிர்வாணத்தை லேசா மறைத்து வழிபடுவது. அந்த நிர்வாணத்தை கும்பிடுறவங்க திகம்பர், லேசா ஒரு நைலான் ட்ரெஸ் மாதிரி போட்டு வழிபடுறவங்க ஸ்வேதாம்பர். இப்ப ஆன்மீகத்துல பாருங்க, இன்று வரைக்கும் ஒரு குழப்பம் என்னன்னு பாருங்க. இந்த நிர்வாணம் என்றால் சமீபத்துல கூட ஒரு எலக்ட்ரிக் கிரிமேஷன் போயிருந்தோம் ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ அந்த கிரிமட்டோரியத்துல ஆதிசங்கரருடைய ஒரு நிர்வாண சாதகம்னு ஒரு பாடல், ஒரு 6 பேரா இருக்குங்க, நான் 24 வரிகள் வரும். அந்த நிர்வாண சாதகத்தை அங்க எழுதியிருந்தாங்க. அதுக்கு தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க, சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு அர்த்தமும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் அப்படின்றதுல அந்த நிர்வாணா அப்படின்ற இடத்துல நான் 3 சொல்லி நான் போட்டிருக்காங்க. சோ இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நிர்வாணம் அப்படின்னா துணி இல்லாம இருக்கிறதுன்னு தான் ஆன்மீகத்து உள்ளவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையில வானம் என்றால் இந்த பிரபஞ்சம், அது 2 சொல்லினா. இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளதான ஏகப்பட்ட இயக்கங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், ஜீவராசிகள் எல்லாம் இருக்கு. இது சிறந்தது, இது தாழ்ந்தது, இது பெருசு, இது சிறுசு, இது உபயோகமற்றது, இது உபயோகம் உள்ளது, இப்படி எல்லாம் பேதங்கள் உள்ள இடம் இந்த பிரபஞ்சம், வானம். பேதங்களை கடந்து எல்லாமே இறைவன் தான் என்ற பக்குவத்தை பெறுகின்ற போது அது சுத்தவெளியிலிருந்து இந்த மனித உடம்பு வரைக்கும் ஒரே தொகுப்பா பாக்குறாங்க. சாமிஜி அழகா சொல்லுவாங்க, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன், சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு,
யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. அப்ப இவ்வளவு பெரிய அண்டம் தான், எத்தனையோ பேதங்கள் இருக்கு. ஆனா யார் இதுவாக மாறினாங்க, யார் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த யார் யார் அப்படின்னு பார்க்கிற போது எல்லாம் வல்ல சுத்த வெளிதான் எல்லாமாக தரமாற்றம் அடைந்திருக்கிறது. அதுவேதான் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதுவேதான் எல்லாவற்றையும் முடித்து வைத்துக் கொண்டும் இருக்கிறது அப்படின்னு உணர்கின்ற போது அது அத்வைதம், ஒன்றாக பார்க்கின்ற பக்குவம். அப்படி ஒன்றா பார்க்கின்ற நிலைதான் பேதம் கடந்த நிலை என்பதனால வானம் என்ற பேதத்தை கடந்த நிலை நிர்வாணம். பேதம் அற்ற நிலை, ஒன்றாக பார்க்கின்ற நிலை, அத்வைத நிலை, நிர்வாணம். இந்த கருத்தை புரிஞ்சுக்காம புத்தர் நிர்வாணம் அடைந்தார் என்றால் அந்த பேதம் கடந்த சுத்தவெளி அறிந்தார் என்று பொருள். அவரு ட்ரெஸ் இல்லாம உட்கார்ந்து இருந்தாருன்னு அர்த்தம் இல்லை. தாயின் கர்ப்பத்துல உண்டாகின்ற கரு முழு வளர்ச்சி பெற்று பிரசவிக்கின்ற உடம்பு நிர்வாணம். ஆன்மீகத்தில் தவத்தின் மூலமாக பக்குவம் அடைந்து பேதம் கடந்த நிலை நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். இத புரிஞ்சுக்கிட்டா கும்பமேளால போய் யாரும் அவங்களே கால் விட மாட்டாங்க. அது செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி எல்லாம் நிர்வாணமா வந்துகிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு, அது என்ன ஞானமா அது? அப்ப இவங்களால மதிக்கிறாங்கன்னா ஏன் மதிக்கிறாங்க? இவங்களுக்கு தெரியாது, நிர்வாணத்துக்கு அர்த்தமே தெரியல. இது மாதிரி ஒரு வார்த்தையின் பொருள் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கருத்து மட்டும் அல்லங்க, நம்முடைய பயணமே திசை மாறிவிடும். அதனால நிர்வாணம் இருந்த ஒரு குரூப், அது நிர்வாணத்தை உங்களால முழுமையாக மறுக்க முடியல, லேசா ஒரு நைலான் துணி மாதிரி போட்டுட்டு இவர் ஸ்வேதாம்பர் அப்படின்னு வச்சு இது ஒரு குரூப். ரெண்டுமே தப்பு. புத்தரை ஏன் போய் ட்ரெஸ் எல்லாம் பண்றீங்க? அவரு கடந்த நிலை போனாரு, அந்த நிலைக்கு நீங்க போக முடியுமா பாருங்க. போக முடியலையா? என்னால் முடியலன்னா சொல்லுங்க மக்களுக்கு. இந்த போகாமையே வேகாமி வெந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க. இவங்களால் வந்த குழப்பங்கள் தான் எல்லா மத கலவங்களுக்கும் அடிப்படை. அதனால இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த மதம் என்ற கோட்பாட்டிலிருந்து நாம் விலக முடியும். அதை கணேச அழகா சொல்லுவார், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் மதங்களை படைத்தான். இதுக்கு என்ன மூலம்? அது மட்டும் இல்ல, ஹிந்துயிசம் என்ற வார்த்தையை இந்து மதம் என்றாங்க. மதம் என்பது ஒரு மகானை மையப்படுத்தியது. புத்தரை மையப்படுத்தியது புத்த மதம், மகாவீரை மையப்படுத்தியது சமண மதம், இயேசுவை மையப்படுத்தியது கிறிஸ்துவ மதம். ஆனா இந்துயிசத்துல எது மையம்? எந்த மகான் தன்னை மையப்படுத்திக் கொள்ளவில்லை. ராமகிருஷ்ண குரூப், விவேகானந்தா குரூப் இருக்கா? இல்ல. அப்போ இங்கே ஹிந்துயிசம் என்பது இந்து சமயம். மதம் என்ற வார்த்தையே தவறு. சமயம் என்றால் இயற்கையை மையப்படுத்தியவை. நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி சூரியனை வழிபடுவது சௌர சமயம், சிவனை வழிபடுவது சைவ சமயம், விஷ்ணுவுக்கு வைஷ்ணவ சமயம், கணபதிக்கு காணபத்தியம், முருகனுக்கு கௌமாரம், சக்திக்கு சாக்த சமயம். அப்போ சிவம் என்பது ஸ்பேஸ், சக்தி என்பது எனர்ஜி பார்ட்டிக்கல். அந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் சவுண்ட் அண்ட் விர்லிங் வரும்போது அது விஷ்ணு வைஷ்ணவம். பஞ்சபூதமா இருக்கின்ற போது காணபத்தியம், காந்தத்தின் தன்மாற்றங்கள் 6 வருகின்ற போது கௌமாரம் முருகன். இவை எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் மூலப்பொருளாகிய சுத்தவெளியில் உள்ளது தானே. எனவே சமயம் என்றாலே சம இயம் சமயம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். சம இயம் என்றால் சமம் என்று விளக்குதல். அப்ப யார் யாருக்கு சமம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் கோவில் ஒன்று இருக்குங்க. ஏகாம்பரேஸ்வர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க.
அதுக்கு ஸ்தலப்புறம் என்ன எழுதுவாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்தல விரிச்ச ஒரு மாமரம் இருந்தது, அதை வச்சுதான் ஏகாம்பரம் பேர் வந்தது. ஏகம் என்றால் ஏகம் அமரம், ஏகாம்பரம் அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏகம் அமரம் ஏகாம்பரம். ஏகம் அமரம் ஏகம் மரம் தானே, ஒரு ஏகம் பரம் எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, ஏகம் அமரம் என்பது எந்த மொழி? சன்ஸ்கிரிட்ல இருந்து தான் பேர் வச்சாங்க. அப்ப ஏகாம்பரம் என்றால் ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம். ஏக் ஒன்று, ஹம் நாம, பரம் தெய்வம். தெய்வமும் நாமும் ஒன்று என்று சொல்வதுதான் ஏகாம்பரம். இது மாதிரி அந்த வார்த்தைக்குரிய பொருளை தெரிந்து மழுப்புறாங்களா தெரியாம மழுப்புறாங்களான்றது இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். இது அதை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு பல வகையில மக்களை பிரித்து ஆள்றாங்க. சோ இதுல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய, இதுக்கு மூலப்பொருளாகிய தெய்வத்தை பற்றிய ஒரு தெளிந்த விளக்கமும் அனுபவம் வேணும். விளக்கம் இல்லைன்னா அனுபவம் கிடைக்காது. அனுபவம் இல்லைன்னா ஸ்திரம் இருக்காது, கன்ஃபர்மிட்டி இருக்காது. அதை கண்ணசலக சொல்லுவாரு, மரணத்தின் நாழிகை முன்னே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அற்புதமான வரிகள். மரணத்தின் நாழிகை முன்னே தெரிந்தால், இந்த தேதி வரைக்கும் நீ சாக மாட்ட, எந்த வியாதி வந்தாலும் வலி இருக்காது, உனக்கு தேவையான பணம் சொத்து தானே வந்துடும், அது யார்கிட்ட போய் கேட்கறது இல்லை அப்படின்ட்டு மட்டும் ஒரு நீதி இங்க வந்திருந்து வச்சுங்களேன், இன்றைக்கு கோயிலுக்கு போற எவனாவது கோயிலுக்கு போவான்னு நினைக்கிறீங்களா? அப்போ நோய், பண தேவை, பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இவன் கோயிலுக்கு போறானே தவிர, இதெல்லாம் இல்லாத ஒரு நிறை வாழ்க்கை வந்து விட்டால் இவன் கடவுளை மதிக்கவே மாட்டான். இவன் போய் கும்பிட அத்தனை கடவுள் ஒன்னா வந்தாலும் போயெல்லாம் வரிசை நில்லுங்க, அப்புறம் பாக்குறேன்றோம். எனவே மரணத்தின் நாளிகை முன்னே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, மகரிஷி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவர் கொடுக்கலன்னா நானா போய் இதை கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ யார் முதலில் உணர்ந்தார்களோ அவர்கள் மற்ற வழிகாட்டிகள். அதே பக்குவத்தை நாமும் பெறணும். அதுக்குதான் சென்ற வகுப்புல சொன்னேன்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் வச்சுக்கலேன். ஆன்றோர், சான்றோர், பக்தர்கள் 3 வெரைட்டி வருங்க. எந்த மதமாக இருந்தாலும் இந்த 3 வகுப்பு இருக்கும். ஆன்றோர் என்றால் ஆன்று ஓர்ந்து உணர்வது. ஓர்ந்துன்னா கான்சென்ட்ரேஷன். ஆண்டு என்றால் ஆரம்பத்திலிருந்து அவங்க வாழ்கின்ற காலம் வரைக்கும் உள்ள நீண்ட கடந்த காலத்தை அறிவது. எப்படி அறிய முடியும்? தவத்தின் மூலமாக. அப்படி எதை அறிந்தார்கள் என்றால், தெய்வம் என்பது ஒன்றுதான். அந்த தெய்வமே பரிணாமத்தில் எழுச்சி பெற்ற போது இறைத்துகள் முதல் பிரபஞ்சம் மனிதன் வரைக்கும் வந்தது. வந்ததுக்கான வழிவகை இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர். அது தெய்வ நீதி என்பது பிலாசபி, லா ஆஃப் நேச்சர் என்பது சயின்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படி சொன்னதுதான் சாஸ்திரங்கள். அந்த வார்த்தையை பாருங்க, சாஸ்தா, சாஸ்திரம், சாஸ்திரி. மிக அற்புதமான ஒரு வார்த்தைகள், 3 வார்த்தைகளும். சாஸ்தாவை இன்னும் சிறப்பாக சொன்னாங்க தர்ம சாஸ்தா. தர்மசாஸ்திரம் ஐயப்பன் மட்டும் இல்ல, தெய்வமே தர்மசாஸ்திரா தான், சுத்த வெளியே தர்மசாஸ்திரா தான். அந்த தெய்வத்தின் இயக்க நீதியை அறிந்தவர் எழுதி வைத்தாங்கல்ல, அது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை உணர்ந்து, அனுபவத்தில் உணர்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்து விளக்குகின்ற போது சாஸ்திரி. அப்ப சாஸ்தா என்ற தெய்வத்தின் நீதியை சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை புரிந்து மற்றவர்கள் எழுதிக்கின்ற போது அவர் சாஸ்திரிகள். அந்த சாஸ்திரிகளுக்கு தமிழ் வார்த்தை ஆன்றோர்.
இதுலயும் குழப்பம். இங்கிருந்து அங்க வந்ததா, அங்கிருந்து இங்க வந்ததா. சிலர் சொல்றாங்க சமஸ்கிருதம் முதல் மொழி, அப்புறம் தான் அதுல தமிழ் வந்ததுன்றாங்க. ஒரு சிலர் தமிழ் முதல் மொழி, அப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்ததுன்றாங்க. ஸோ இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஏன்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்த காலம்தான் ஒரு 2500 வருஷத்துக்கு அந்த காலகட்டத்துல. அதுக்கு முன்பே மொழி இருந்தது. ஸோ இந்தியாவில் சம்ஸ்கிருதம் என்ற மொழி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஆசியா, மத்திய ஆசியாவில இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள். அவங்க பேசின மொழி இங்க யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணினாங்க, இங்க இருக்கின்ற மொழிக்கு சமமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. சமஸ்கிரிப்ட் தான் சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம்னால சமஸ்கிருதம், ஸ்கிருதம் எழுத்து. அப்ப எதுக்கு சமம்? இங்க இருக்கின்ற மொழிக்கு சமமாக எழுதப்பட்டதுதான். அப்போ பாத்தீங்கன்னா அப்படியே டாமினேட் பண்ணி இப்போ சமஸ்கிருதம் தான் முதல் மொழி, தமிழ் வந்ததுன்னு +2 புக்லயே எழுதுறானுங்க. இப்போ எங்க போய் முட்டிக்க. அதனால இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய குரூப்பிசம் அதெல்லாம் வரும்போது தன்னை முதன்மைப்படுத்திக்கவும் வாய்ப்பு இருந்தா அதை அதிகாரத்துல எழுதிடுறாங்க. எழுத்துக்கு வந்துச்சுன்னா அப்புறம் அது அது ஆதாரம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் சில பேர் ஹிஸ்டரிக்கு நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இந்தியன்ஸு பொதுவாக மற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சரித்திரத்துக்கு முக்கியம் தரதே இல்லை. ஆனால் இதுவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சரித்திரத்தை முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பத்திரம் பாதுகாப்பாங்க. அப்ப என்ன அது காலத்தால அங்கே முதல்ல வந்தது பிறகு இங்க வந்த மாதிரி நம்ம நினைச்சிருவோம். ஆனா இன்றைக்கு பாருங்க, அங்க மேனேஜ்மெண்ட்ல சொல்லக்கூடிய சயின்ஸ் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்க வர நீங்க பார்க்கலாம். நட தத்துவத்துல, கோவில் தத்துவத்துல, உடம்பு தத்துவத்துல இதெல்லாம் ஏற்கனவே நம்முடைய ரிஷி மக்கள் எல்லாம் இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இப்பதான் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த உண்மையை அப்படியே சொல்லிட்டு வந்திருந்தாக்க இந்த குழப்பம் வந்திருக்காது. அப்ப காரணம் என்னன்னா, உணர்ந்தவர்கள் தவத்தின் மூலமாக ஞானம் பெற்றவர்கள், அதை கையில் எடுத்தவர்கள் தவத்தில் ஆழ்ந்து போகாதவர்கள். ஏன்னா இவங்களாம் சொத்து கணக்கு பார்க்குற ஆளுங்க தானே. மடம் அப்படின்னால கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அது அசட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் இவங்க பார்க்குறாங்க தவிர இவங்க ஆன்மீகத்தை பார்ப்பதே இல்லை. அதனால பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ இறைவனை உருவமாக்கி அவனுக்கு நம்ம மாதிரியே சண்டை போட வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சு, குழந்தை பெற்ற வச்சு, இப்படி எல்லா கூட்டும் இவன் என்னென்னலாம் அவஸ்தைப்படுறானோ அதெல்லாம் ஆண்டவனுக்கு எதிர்ச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுனாலதான் இன்றைக்கு மனிதனுக்கு தர்மத்தை பற்றிய ஒரு தெளிவுரையோ நம்பிக்கையோ இல்லை. சொர்க்கத்துக்கு போன ஆசையும் கிடையாது, நரகத்துக்கு போயிடுமோ பயமும் கிடையாது. இந்த சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நம்பிக்கையும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கொள்ளையடிப்பது வல்லமை காட்டும் திருட்டு உலகம் மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதுதான் மகர்ஷியுடைய அவதாரம். இப்ப மகர்ஷி என்ன பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு, முடிந்த வரைக்கும் அதுல இருந்து நம்ம கருத்துல பயன்படுத்திக் கொள்வதில் தவறு இல்லை. எதெல்லாம் உண்மைக்கும் விஞ்ஞானத்திற்கும் பொருந்தவில்லையோ அதெல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியதுதான். உதாரணமா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நந்தனா சரித்திரம்னு நம்ம சைவ சித்தாந்தத்துல பேசுறாங்க. நந்தனா மிகப்பெரிய சிவபக்தர், ஒத்துக்கலாம். அவருக்கு சிதம்பரத்துக்கு வர்றதுக்கு முடியல, ரொம்ப தூரம். ஒரு நாள் வந்தார், நாளைக்கு போறேன்னு சொல்லி ஒரு நாள் சேர்ந்தார். அந்த காலத்திலிருந்து சமீப காலம் வரைக்கும் ஜாதி வெறி எவ்வளவு இருந்தது பாருங்க. கீழ் மக்கள் எல்லாம் வெளியே உள்ள விட மாட்டாங்க கோயிலுக்குள்ள. நீங்கெல்லாம் சூத்திரர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நாங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அந்தஸ்தை கௌரவத்தை தெரிவிட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு நந்தனாரு, எனக்கு இங்கிருந்து பார்த்த தெரியலையே எம்பெருமானு, இந்த நந்தி மறைக்குது, சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படின்னாரு. நந்தி நகர்ந்தது, தரிசனம் கிடைச்சது. இது இன்னைக்கு வரைக்கும் பெரிய புராணத்தை பேசுகின்ற எல்லாருமே இதைதான் சொல்லுவாங்க. என்றைக்காவது கல்லை நகர்த்த முடியுமா? நந்தி அது ஒரு கல் தானே, விக்கிரகம். அதை நகர்த்த முடியுமா? இன்னொன்னு, பிரதோஷ வழிபாட்டுல நந்தியின் கொம்புக்கு மத்தியெல்லாம் சிவனை பார்க்கணும்னு ஒரு சடங்கு இருக்குங்க. நந்தியின் 2 கொம்புக்கு மத்தியெல்லாம் சிவனை தரிசிக்கணும்னு.
இப்போ இந்த பிரதோஷ வழிபாடு கரெக்ட் அப்படின்னா நந்தின் கொம்புக்கு மத்தியில பார்க்க முடியுமில்ல, அப்புறம் நந்தியை தலை சொல்லணும். அப்ப என்ன உண்மை தத்துவார்த்தம் என்ன என்றால், மாடாகவே மனசம் மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வேலை உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கடா. அந்த மாடு என்பதுதான் இங்க நந்தி. அதேதான் இஸ்லாத்துல திருக்குரான்ல 2வது சாப்டர் அல் பக்ரா. திருக்குரான்லயே அதிகமான வசனங்கள் உள்ள அதிகாரம் வந்து அல் பக்ரா, அந்த மாடுன்னு பேரு. அப்ப சைவ சித்தாந்த குறிப்பிடுகின்ற நந்தியும் இஸ்லாத்தில் குறிப்பிடுகின்ற அல் பக்ராவும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப மனசு நம்ம விலக்கி வைத்தால் தெய்வத்தை தரிசிக்கலாம். மனசு தடையா இருக்குது தெய்வத்தை தரிசிப்பதற்கு. நமக்கு இடையில எது நிக்குதுன்னா நம்முடைய மனசுதான் நிக்குது. இந்த மனம் அறிவாக மாறிவிட்டால், சாமி சொல்லுவாங்க, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மறுவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னு மாப்பதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே, ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்படி தெய்வத்தை உணர்ந்தவர்களை தெய்வமாக பாதிப்பது தவறு இல்லை என்பதனால்தான் ஹிந்துயிசத்துல பரமஹம்ஸ் என்ற வார்த்தையை சேர்ப்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர். கிறிஸ்தவத்துல கிறிஸ்து என்றாலே என்லைட்டட் பர்சனாலிட்டின்னு பேருங்க. இயேசு அவருடைய பேரு, அவர் பெற்ற ஞானம் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்றால் ஞானம் பெற்றவர் என்று பொருள். முகமது சல் என்றால் ஞானம் பெற்றவர் என்று பொருள். அவங்க வழிபாட்டுக்கு தகுந்தவர்கள், தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதை நாம புரிந்து கொள்வதற்கு அந்த தவம் என்ற பயிற்சி தொடர்ந்து வந்திருக்கணும். அது வராததுனால பக்தியையும் கோவிலையும் வியாபார ஸ்தலங்களா மாற்றி கொண்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே மக்களை ஏமாத்தான்னு சொல்ல வேணாம். அது உட்பொருள் யாரும் விலைக்கு சொல்வதே கிடையாது. ஆனா தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆலயங்கள் தேவையில்லை என்று எந்த காலத்தையும் சொல்லக்கூடாது, அது தப்பு. சாமியே சொல்லுவாங்க, டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். அது எல்லாமே ஆற்றல் களம். அது என்ன பண்ணும்? அந்த ஆற்றல் களம் நம்ம மனசை சாந்தப்படுத்தும். அந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சியை சப்ளை ஃப்ரீக்குவன்சி கொண்டு வந்துடும். அப்ப சாந்தமான மனநிலையில வந்து விட்டாலே சிந்தனை திறம் அதிகமாகும், நுண்மையான ரகசியங்கள் கூட வெளிப்படும். அது பைபிள்ல அழகா சொல்லுவாங்க, அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. அப்ப அறியக்கூடிய திறம் எங்க இருக்கு? அறிவுக்கு இருக்கு. வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. அப்ப எதுவாவது மறைஞ்சே இருக்க முடியுமான்னா அது எப்படி வெளியே வந்துதான் ஆகும் ஒரு நாளைக்கு. அந்த திறம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அறிவு மூலமாக இருக்கிறது. அப்ப அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்கிறார் மகரிஷி. அந்த வகையில தெய்வத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றத இப்போ விஞ்ஞானபூர்வமாக பார்க்கலாம். இப்போ கடவுளை பற்றி பேசுற போது விஞ்ஞானம் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்களேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் தெய்வத்தை பற்றிய குறிப்பு சயின்ஸ்ல அவ்வளவு வரல. யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள்ல கூட பாருங்களேன், காட் பார்ட்டிகிள் தான் பேர் வச்சாங்க அதுக்கு. அந்த காட் பார்ட்டிகிள் பேர் இவங்க வச்சதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி அவர்கள் 2003-2 அந்த காலகட்டத்திலேயே சாமி வந்து இறைத்துகள் வார்த்தையை அறிமுகப்படுத்தினாங்க. 2013 தான் காட் பார்ட்டிகிள் வார்த்தையை வந்து விஞ்ஞானிகள் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி அறிமுகப்படுத்திய வார்த்தையை பின்னாளில் விஞ்ஞானம் என்ன சொன்னாங்க, காட் பார்ட்டிகிள் சொன்னா அந்த ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது மதம் சார்ந்து போயிடும், அப்ப எந்த கடவுளும்னு கேட்பாங்க. அதனால அந்த வார்த்தையை விட்டுடுங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? ஹிக்ஸ் போசான். அவர் பெரிய வச்சுக்கோங்க. ஸோ ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள் அப்படின்றதுதான் இறைத்துகளுக்கு இன்றைய பேர். அது மட்டுமல்ல, இந்த இறைத்துகளுக்கு மூலம் எதுன்னு தேடுறாங்க. இந்த இறைத்துகளையே வந்து என்ன சொல்றாங்க, அந்த ரிசர்ச்சுடைய டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, காட் பார்ட்டிகிள்ஸ் கேனாட் பி சீன், கேனாட் பி மெஷர்ட். அப்ப என்ன, அது குவார்க்ஸ் அப்படின்றதும் அந்த குவார்க்ஸ் பார்ட்டிகிள் கூட
பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரிசம்பிளன்ஸ் தான் வச்சு பேசுறாங்க. சயின்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் எம்பரிக்கல் ப்ரூஃப் அவங்க தேடல. சிலரெல்லாம் வந்து ரிசம்பிளன்ஸ் வச்சுதான் பாக்குறாங்க. ஸோ குவார்ட்ஸ் வந்தது, குவார்ட்ஸ்ல இது பண்ணும்போது தான் காட் பார்ட்டிகிள் வந்தது. அப்ப இதுல இருந்து இறைவனை பிடிக்க முடியுமா அப்படின்னா, காட் பார்ட்டிகளே பார்க்க முடியல, அப்ப இறைவனை எப்படி பார்க்க முடியும்? இந்த உண்மையை 2013 விஞ்ஞான் டிக்ளேர் பண்ண உண்மைய 2002-3 சாமி இருந்த போது சொல்றாரு, விஞ்ஞானத்தின் உச்சகட்டமான ஆராய்ச்சியின் முடிவே இறை துகளாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த துகளை அவங்களால பார்க்க முடியாது. இறை துகளை பார்க்க முடியாததுனால இறைவனையும் எந்த காலத்திலும் விஞ்ஞானத்தால் பார்க்க முடியாது அப்படின்ட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சயின்ஸ் இஸ் பேஸ்டு ஆன் பேசிக் கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். இந்த 4 கணக்கிலான கருவியும் கிடையாது, கணக்கும் கிடையாது. ஆனா இறைவெளி அப்படின்றது வந்து அது கருவிக்கும் கணக்குக்கும் எட்டாது. இப்ப நியூட்டன் வரும்போது 4 ஃபார்முலா சொன்னாரு, டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். அதுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் வரும்போது அது 4 கிடையாது, ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் தான் அப்படின்னாரு. பிறகு அவருடைய கடைசி காலத்துல சொல்ற போது, there should not be 2, there should be only 1, but I don't know what is that 1 அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. ஐன்ஸ்டீனுக்கு பிறகு அந்த சயின்டிஸ்ட் வேதத்ரி மகரிஷி. இவர் என்ன சொல்றாரு, அந்த ஒன்று தான் ஸ்பேஸ், சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில இருந்து தான் 2 ஆச்சு, ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம். இந்த 2 தான் பிறகு எலக்ட்ரான்ஸ் வரும்போது 4 ஆகுது. அப்ப அது ஒன்று ஏன் 2 ஆச்சு 4 ஆச்சு அப்படின்ற ரகசியத்தை மகரிஷி உடைக்கிறார். இதுக்கு மூலம் பாத்தீங்கன்னா, மகரிஷிக்கு முன்பு இந்த கருத்தை வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுத்த வெளி என்பது அறிவு என்ற கருத்து பைபிள் இருக்கு. பைபிள்ல ஈடன் தோட்டத்தின் மத்தியில் அறிவு விருட்சம், அந்த விருட்சத்தில் அறிவு கனி. அப்ப ஈடன் தோட்டம் என்பது என்ன அப்படின்னா, தி அன்ஸ்பாயில்டு ஸ்டேட் ஆஃப் லேண்ட் வித் இஸ் ஓன் பியூரிட்டி அண்ட் பியூட்டி. இதுதான் ஈடனுக்கு விளக்கம். அன்ஸ்பாயில்டு பார்ட் ஆஃப் லேண்ட் வித் இட்ஸ் ஓன் நேச்சுரல் பியூரிட்டி அண்ட் பியூட்டி. இது மண்ணுக்கும் வச்சுக்கலாம், சுத்தவெளிக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா ஈடன் சொல்றதுனால இவங்க மண்ணை எடுத்துக்கிட்டாங்க, தோட்டம் அப்படின்னா மண்ணு தானே. ஆனா இவங்க இப்படி விளக்கம் சொல்றாங்க. ஆனா அந்த கருத்தை பாருங்க, மையத்தில் அறிவு விருட்சம், அதில் மலர்ந்தது அறிவு கனி. இப்ப எல்லா தோற்ற பொருட்களுக்கும் மூலம் விண்ணு. அந்த விண்ணுக்கு சென்டர் பார்ட் எது? நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸா இருக்கிறது தான் மையம். அப்ப ஈடன் தோட்டத்தின் மையம், அந்த மையத்தில் என்ன இருக்குன்னா அறிவு விருட்சம் அப்படிங்கிறாங்க. அந்த விருட்சத்தில் வந்தது கனி. அப்படின்னா ஒவ்வொரு துகளுக்கும் மையத்தில் இருப்பது அறிவு. அந்த அறிவு வெளிப்பட்டு விண்ணப்பட்டு கனியாச்சு, அறிவு கனியாச்சு. இந்த அறிவு கனி என்பது பகுத்தறிவுன்னு பேர். அந்த பகுத்தறிவை அறிந்தால் பிரிச்சு பார்க்கும். அதனால்தான் பைபிள் என்ன சொல்றாங்க, இந்த ஈடன் தோட்டத்தில் எல்லா சுகபோகங்களையும் நீங்க அனுபவிக்கலாம் ஆதாம் ஏவாளுக்கு. ஆனா அந்த அறிவுக்கனியில் இருக்கின்ற அறிவுக்கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று தடை வைக்கிறார். அத அந்த பாம்பு பேசுது, நீ அறிவுக்கனி புசிச்சான்னு கேட்குது, இல்லைன்னு சொல்றாங்க. நீ சாப்பிட்டு பாரு, உன்னுடைய தேவனை போலவே ஆகிவிடலாம்னு சொல்லுது. ஏவாள் போய் சாப்பிட்டு பார்த்தா ஒரு உணர்வு தெரிஞ்சது. பிறகு ஆதாமை வற்புறுத்தி சாப்பிட வச்சா அவனுக்கு அந்த உணர்வு தெரிஞ்சது. மகிழ்ச்சி சொல்றாங்க, அறியும் திறன் உடையது அறிவு. பைபிள் சொல்லுது, இந்த அறிவுக்கனை புசித்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். 1. ஆண் பெண் பேதத்தை அறிந்தார்கள். 2. அன்று ஆதாம் முதன்முறையாக ஏவாளை அறிந்தான், தாம்பத்தியம். 3. அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 4.
அப்ப அறியும் திறனுடையது அறிவு. அப்ப அந்த அறிவு எங்கே வந்தது? இளம் தோட்டத்தில் மத்திய மட்டும் இல்ல, விண்ணுக்கு மத்தியில மட்டும் இல்ல. இதுக்கு மூலமானது என்னது? அதுதான் பிதா, எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகியது. அப்ப அந்த மூலப்பொருள் அல்லாஹ் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்றாங்க. அளவிட முடியாத அன்புடையவன், எல்லை இல்லாத கருணையுடையவன் அப்படின்னு அந்த சுத்தவெளியை தான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஆரம்பி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சாமிஜிக்கு ஈக்குவலான ஒரு குறிப்பு இருக்குன்னு பாருங்க. 2 இடத்துல குறிப்பு இருக்குங்க. ஏன்னா சயின்ஸ் ஸ்பேஸ் டச் பண்ண முடியாததுனால ஸ்பேஸ் உடைய கேரக்டர் என்ன அப்படின்றத சயின்ஸ் என்னைக்கும் டிக்ளேர் பண்ண முடியாது. மற்ற மத நூல்களும் பக்கத்துல வரல. இப்ப இருப்பதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் இருக்கு. ஒண்ணு, முதல்ல இந்த ஏன் சுத்தவெளி எழுச்சி பெற்றது அப்படின்ற கேள்விக்கு பதில் சைவ சித்தாந்தத்துலதான் இருக்குது, வேற எந்த இதுலயும் இல்லை. 2வது மார்க்ஸுடைய வேதத்துலதான் இருக்குது. இப்ப இந்த 2 ஒத்து போகுதான்னு பார்க்கணும். 2 ஒத்து போச்சுன்னா ஓகே, இதுதான் சயின்ஸ்க்கு பேஸ் நாளைக்கு. இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைநிலை சொல்ற சுத்தவெளி, அந்த சுத்தவெளிக்கு 6 பண்புகள் உண்டு. சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று 6 கோட்பாடுகள் இருக்கு. இந்த 6 கோட்பாடுகளுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு ஒரு பொருள் இருக்கு. முதல்ல அந்த சிவத்திலிருந்து எழுச்சி பெற்றது துகள். அந்த துகள் இணைந்துதான் சக்தி என்ற நிலைக்கு வருது. எல்லா தோற்ற பொருட்களையும் மிக நுண்ணிய இறை துகளாக இருப்பதும் அதுவே, மிக பிரமிக்கத்தக்க இந்த பிரபஞ்சமாக இருப்பதும் அதுவே. எல்லாவற்றுக்கும் மூலம் அது, அதுக்கு ஒரு மூலம் கிடையாது. அப்ப சத்யோஜதம் என்றால் அதிலிருந்து வெளிப்பட்ட துகள். வாமதேவம், வாமன என்றால் சிறுசு, தேவான பெருசு. ஈசானம் என்றால் ஈசா மூலம், ந இல்ல, தனக்கு ஒரு மூலம் இல்லாதது, அனைத்திற்கும் மூலமானது. தத் புருஷ, தத் என்றால் சுத்த வெளி, புருஷ அறிவு, அதான் சாமிஜி அறிவை தேவம் அப்படின்றார். அகோரம் அப்படின்னா அந்த சுத்தவெளி எப்படி இருக்குதுன்னா, எப்படி அமாவாசை இருட்டு இருக்குதோ அது மாதிரி ஒரு கும் இருட்டானது அகோரம். அதுவேதான் பிற காந்தமாக மாறுது, திருவதனம், அதோமுகம் அப்படி சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த 6 பண்புகளும் முதல் வெளிப்படைத்து சைவ சித்தாந்தம் தான். சுத்தவெளியை பற்றி ஆராய்ந்து அது இவ்வளவு 6 தன்மை இருக்குது, அதுதான் எழுச்சி பெற்று சக்தியாச்சு, பஞ்சபூதங்கள் விநாயகனாச்சு, காந்தங்கள் 6 வகையில முருகனாச்சு அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் தான் அதை எடுத்து சொன்னது. மகரிஷி அதுக்கு என்ன சொல்றாங்க? கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் 6 வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. கினமேட்டிக் அப்படின்னா இன்னொரு, அதாவது ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு தூண்டல் இல்லாமல், எப்படி அலாரம் இல்லாம சூரியன் தானே காலையில் உதிக்குது, 6 மணிக்கு இந்தியாவில் உதிக்குது, அது போல இன்னொரு தூண்டல் இல்லாமல் தானே எழுச்சி பெறுவது கினமேட்டிக். கியூரிங் என்றால் மிக 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 நுண்ணிய அதிர்வுகள், வைப்ரேஷன். கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய, அனைத்துக்குள்ளும் ஊடுருவி செயல்படக்கூடிய. அது 2 பண்புகளை காட்டும். ஒன்னு பெனிட்ரேட்டிவ், ஒரு பொருளை ஊடுருவி போகக்கூடிய தன்மை உள்ளது, பெனிட்ரேஷன். இன்னொன்னு, அந்த பொருள் எங்க இருக்குதுங்க? எல்லாமே சுத்தவெளிக்குள்ளதான் இருக்குது. அப்ப தனக்குள் இடம் அளிப்பதும் அதே சமயத்தில் அதற்குள் ஊடுருவி போவதும். ஸோ பர்மியபிள் அண்ட் பெனிட்ரேட்டிவ், இந்த 2 சேர்ந்த ஹைலி டிரான்ஸ்பரன்சி. அப்போ கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி 4வது வலிமை மிக்கது. அதுக்கு சாமிஜி அழகா ஒரு வார்த்தைக்கு ஒரு கவி சொல்றாரு,
வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் உணரும் அருபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இந்த ஒரு கவிய இன்டர்நேஷனல் ரிசர்ச் வைக்கலாம். எல்லா மதங்களையும் கூப்பிட்டு இதுக்கு பொருள் சொல்லுன்னு உட்கார வச்சிடலாம். எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால், நம்முடைய இந்த பகுத்தறிவுக்கு அந்த விஷயம் எட்டல அப்படின்றதுனால இயற்கை ரகசியம் எங்க ஒளிஞ்சா போயிடும், அது எங்க போய் ஒளிஞ்சிடாது. அப்ப நாம தான் அறிவை விரித்து அதை அறிய வேண்டுமே தவிர அது இல்லைன்னு நம்ம கண்ணில் பார்க்கிறதுனா இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி அந்த மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அல்மைட்டி, வெட்டவெளி சக்தி என்று இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில், இதை விட வலிமை மிக்க பொருள் வேறு இல்லை. அல்மைட்டி. ஐந்தாவது டார்க். இவ்வளவு பண்பு உள்ள அந்த சுத்த வெளி எப்படி இருக்குது அப்படின்னா கும் இருட்டாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், லேபரேட்டரிக்கே போக வேண்டாம். இங்க இப்போ 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு செல்சியஸ்ல, பட்ட பகல் வெயில் வாட்டி எடுக்குது. அந்த வெயில் நேரத்துல 2 உள்ளங்கைகளை குவித்து அப்படி உள்ள பாருங்க, இருட்டுதான் தெரியும். அப்ப ஏன் வெளிச்சம் எங்க போச்சு? பட்ட பகல்ல இந்த பூமியில 40 டிகிரி டெம்பரேச்சர்ல வெயில் அடிக்குது, கையை குவிச்சு உள்ள பார்த்தா இருட்டா தெரியுது. அப்ப இருட்டு எங்கிருந்து வந்தது? அப்ப என்ன விளக்கம் என்றால், இந்த வெளிச்சம் என்பதே இந்த பூமியின் காந்த களம் சூரியனின் ஹீலியம் அலைகளோடு ரியாக்ட் ஆவதனால இது வெளிச்சமாக மாறுகிறது. நம்ம கையை குவித்த போது இந்த வெளியில் நடக்கக்கூடிய கன்வர்ஷன் ஆஃப் மேட்டிசம், அந்த காந்த தன்மாற்றம் கைகளை குவித்திருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய காந்தத்துல அது ரியாக்ட் பண்ணல. அப்ப ரியாக்ட் ஆகாத பொருள் எந்த நிறத்தில் இருக்கிறது என்றால் இருட்டாக இருக்கிறது, கருப்பா இருக்குது. ரியாக்ட் ஆச்சுன்னா கலர் ஆயிடும். இரவு நேரத்துல ரியாக்ஷன் கிடையாது, அப்ப இருட்டு தான் நிரந்தரம். அப்ப வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் லைட் அண்ட் ஹீட் அண்ட் கலர்ஸ். இருட்டுல வெள்ளையும் தெரியாது, ரோஜா பூவும் தெரியாது, எந்த பூவும் நிறம் கொடுக்காது, எல்லாமே கருப்பா தான் இருக்கும். அதனால ரிஃப்ளெக்ஷன் இஸ் அப்பியரன்சஸ் அண்ட் கலர்ஸ். அப்போ அந்த கும் இருட்டுக்கு கிரிமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க். ஆறாவது பண்பு ஃப்ளூயிட் மேட்டர். ஃப்ளூயிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, திரவ பொருள்ல நம்ம 2 உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு பிளாட்டிங் பேப்பர்ல சுத்தமான தேன் ஒரு துளி வச்சீங்கன்னா அது அப்படியே ஒரு மொட்டு மாதிரி அப்படியே நிற்கும். இன்னொரு பிளாட்டிங் பேப்பர்ல ஒரு துளி எண்ணெய் எடுத்து மத்தியில வச்சீங்கன்னா அது வச்ச உடனே அப்படியே ஏகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஃப்ளூயிட் என்பது என்னன்னா, ஹனி இஸ் ஆல்சோ லிக்விட், ஆயில் இஸ் ஆல்சோ லிக்விட். பட் வாட் இஸ் ஃப்ளூயிட் அப்படின்னா, அந்த வெச்ச இடத்துல அப்படியே பரவுது பாருங்க, அந்த ஆக்ஷன் அப்படியே பரவுகின்ற செயலுக்கு பெயர் ஃப்ளூயிட். அதனால்தான் சயின்ஸ்ல நம்முடைய வித்து சக்திக்கு ஒரு அருமையான வார்த்தை வச்சிருக்கிறாங்க, செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஏன்னா நம்முடைய வித்து சக்தி என்பது திரவ பொருள் அல்ல, பருப்பொருளும் அல்ல, அது பியூர் மேக்னெட்டிக் எனர்ஜி, ஓஜஸ் அப்படி சொல்லுவாங்க, பியூர் மேக்னெட்டிக் எனர்ஜி. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான் அந்த மத்தியில மட்டும் இருக்கிறது இல்ல, உடல் முழுவதும் பரவது மட்டுமல்ல, உடலை தாண்டி ஒரு 6 இன்ச் வரைக்கும் பரவிட்டு இருக்கும். That's why it is fluid, அந்த ஸ்ப்ரெடிங் நேச்சர். அதனால எண்ணெய்க்குள் இருக்கின்ற பரவும் தன்மையை போல உள்ளதுக்கு பேரு ஃப்ளூயிட் மேட்டர். அப்போ அந்த சுத்தவெளி
எல்லாத்துக்குள்ளேயும் இந்த 6 பண்பு இருப்பதனால இதுக்கு இல்லாததை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் இந்த 6 பண்புகளும் அந்த சுத்தவெளிக்குள் இருந்ததுனால தான் அது எழுச்சி பெற்று இறை துகள் முதல் மனிதன் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்ற கருத்தை மகர்ஷி விளக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ சயின்ஸ் பருப்பொருள் இருந்து ரிவர்ஸ்ல போச்சு. எலக்ட்ரான் பார்த்தது, ஒரு சயின்டிஸ்ட் அணு பிரிக்க முடியாது சொல்லிட்டு போனாரு. அடுத்த சயின்டிஸ்ட் வந்தாரு, அதை உடைச்சு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிச்சாரு. பிறகு நியூட்ரான் உடைச்சாங்க. நிறைய மேட்டர்ஸ் இருக்குங்க. அது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நிறைய விளக்கமா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவார்ட்ஸ் பார்ட்டிகல் வந்தது. பிறகு அதுல இருந்து காட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல் வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல இன்னும் சயின்ஸ் போகல. இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். கிராவிட்டி அப்படின்றத சயின்ஸ் இன்னைக்கு மாத்திருச்சுங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. அது என்னன்னா, யூஎஸ்ல நாசால ரிசர்ச் சென்டர்ல ஒரு சேம்பர்ல நல்ல ஹைட்ல ஒரு பக்கம் ஒரு கிரிக்கெட் பால், இன்னொரு பக்கம் ஒரு ஃபெதர், ஒரு இறகு, இந்த ரெண்டையும் ஒரே அட் அ டைம் டிராப் பண்றாங்க. நார்மல் கண்டிஷன்ல வழக்கம் போல அந்த பந்து மிக வேகமா ஒரு காட்டன் பாக்ஸ் மேல விழுந்து காட்டன் பாக்ஸ் ஓட்டையா போகுது. இறகு நமக்கு தெரியும், அப்படியே மெதுவா அப்படியே மிதந்துகிட்டே ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே தரையில நிக்குது. இப்ப அந்த சேம்பரை டீஆக்சிஜனைஸ் பண்றாங்க. அது ஆக்சிஜன் ஃபுல்லா எடுத்துட்டு ஒன்லி ஹைட்ரோஜன் மட்டுமே உள்ள இருக்குது, வேற நத்திங் எல்ஸ். அந்த சேம்பருக்குள்ள மறுபடியும் இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பண்ணும்போது ஃபெதர் எப்படி அப்படியே மிதந்துட்டே கீழே படியுதோ, இந்த சேம் டிட்டோ மேனர்ல அந்த கிரிக்கெட் பால் அப்படியே மெதுவா மிதந்துக்கிட்டு ஃபெதருக்கு ஈக்குவலாவே அப்படியே கீழே வருது. அப்படின்னா கிராவிட்டி இழுக்குது அப்படின்னு சொன்னாக்கா, பூமி கீழே தான் இருக்கு மண்ணு, அப்ப இழுக்க வேண்டியது தானே. அப்ப இழுக்கல. அப்ப என்ன ஆகுது, ஏன் கீழே வருது அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். So science has now renamed the word gravity as compressive force, surrounding pressure force. அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த கம்ப்ரசிவ் அப்படிங்கிறத சாமிஜி இன்னும் ஹைலைட் பண்றாங்க. செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தன்னைத்தான் இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல். சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னா சூழ்ந்திருக்கின்ற ஆற்றல். இப்போ சுத்த வெளி அது செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இப்போ சயின்ஸ் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டா அதுக்கு கிராவிட்டின்னு சொல்றோம் வச்சுக்கலேன். அது கிராவிட்டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்குள்ள வருது பாருங்க, இது பிராக்மெண்டட் பார்ட்டிகல். அப்ப இதுல மையத்தில் இருப்பத ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது டோட்டல் கிராவிட்டி. இது ஒரு பொருளுக்குள் பின்னப்பட்ட துகள் கிராவிட்டி. சோ ஸ்பெசிபிக் என்றால் குறிப்பிட்ட இடத்திற்குள் அடக்கம் பெற்ற கிராவிட்டி. அப்போ அது மாசு, இது பார்ட்டிகல். அப்போ செல்ஃப் கம்ப்ரசிவ் அப்படின்ற போது அந்த சுத்தவெளி தன்னைத்தான் இறுக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. அந்த இறுக்கத்துக்கு மையம் கிடையாது. ஒவ்வொரு துகளும் சொல்ல முடியாது. அந்த டோட்டல் ஸ்பேஸே கம்ப்ரசிவா தான் இருக்கும். அதுக்கு எல்லை கோடும் கிடையாது, வடிவமும் கிடையாது. ஸோ அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அளக்க முடியாது. அந்த கம்ப்ரசிவ் நேச்சர் இருந்ததுனால தான் இந்த கிவரிங் அப்படின்ற ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த செல்ஃப் கம்ப்ரஷன் பிளஸ் கிவரிங் ஈக்குவல் டு பார்ட்டிகல். அந்த இறைத்துகள் தோன்றிய காரணம் என்னன்னா, அந்த கம்ப்ரசிவ்னால ஒரு அதிர்வு தோன்றியது. அந்த தோன்றிய அதிர்வு அந்த கம்ப்ரஷனோட இணைந்து அது துகளாக பின்னப்பட்டது. அந்த பின்னப்பட்ட துகளுக்கு தான் காட் பார்ட்டிகல், இறைத்துகள் அப்படின்னு சொல்கின்றோம். அப்போ அந்த இறைத்துகள் வருகின்ற போது அந்த துகள் மையத்தில் இருக்கு பாருங்களா, அந்த பின்னப்பட்ட ஸ்பேஸ், அதுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு பேரு. அது வேறு கிடையாது. அந்த கிராவிட்டியினுடைய fragmented particle is designated as specific gravity. அப்போ அந்த சுத்தவெளியின் பின்னப்பட்ட துகள், அந்த பின்னப்பட்டதுனால இந்த துகளுக்குள்ளும்
இருக்கின்ற ஆற்றல் வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டதுனால அது சுழற்சியாக விர்லிங் போர்ஸா வந்து அந்த சுத்த வெளியில் ஊடுருவி கலப்புறுகின்ற போது இது கம்ப்ரஸ் பண்ணுது, இது ரிப்பல் பண்ணுது. இந்த ரெண்டு நியூட்ரஸ் ஆகணும். அந்த நியூட்ரஸ் ஆகிற வரைக்கும் பார்க்கிற போது 3 லெவல் ஆஃப் வேவ்ஸ் கிரியேட் ஆகுதுங்க. அதனால தான் காட் பார்ட்டிகிள் லெவல்ல 1 to 3 அப்படின்றது அப்படியே அலை வேகம். அப்போ காட் பார்ட்டிகிள்லயே 3 அம்சம் இருக்கும். ஒன்னு மையத்தில் உள்ள கிராவிட்டி அல்லது ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற சுத்த வெளியின் பின்னப்பட்ட துகள். இரண்டாவது, இந்த துகளின் ஆற்றல் எழுச்சி பெற்று சுழல் அலையாக வெளிப்பட்டது. மூன்றாவது, இந்த சுழல் அலை சுத்திருக்கின்ற வெளியோடு கலப்புற்று காந்தமாக மாறியது. அது 1 to 3 சைக்கிள்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சாமிஜி அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் காட் பார்ட்டிகளுடைய அமைப்பு, பேட்டர்ன். இது எப்படி விண்ணாச்சு, பஞ்சபூதங்களாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக இன்றைய நற்சிந்தனையாக நமக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை, பல கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்த நமது அன்புக்குரிய பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நாம் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். முதல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். நமது பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.